எங்கே போய் சொல்ல இந்த கொடுமை. அந்த சத்தான அரிசிக்கு பேர் செறிவூட்டப்பட்ட அரிசி. செறிவூட்டப்பட்ட அரிசின்னு உண்மையாக சொல்லணும்னா மரபணு மாற்றப்பட்ட அரிசி. 100 கிலோவுக்கு 1 கிலோ அவசியம். என்ன தயார் பண்ணுறவன் யாரு? என் அறிவு சேர்ந்த பெரியவர்கள் சிந்தித்து பாருங்கள். அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம், அவன் என்ன மாரியாத்தா கோயிலில் வேண்டுதலாக வச்சுக்கிட்டேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் பொருள் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் சத்தை கொடுக்கணும்னு. ஏன் நம்ம ஊரில் சத்தான பொருள்கள் இல்லையா? என்ன நடக்குதுங்க? ஏன் கொண்டாந்து இறக்குனேன்? ஏழை எளிய மக்கள் 2 கோடி பேர் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க. அவங்க வயிற்றில் அடிச்சாச்சு. நான் சொன்னால் நான் பொல்லாதவன். இவனுக்கு என்ன தெரியும்? நம்ம கணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். காளமாடு சல்லிக்கட்டு காளமாடு வளர்க்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணி மீண்டும் பெற்றார்கள். உங்களுக்கு தெரியுமா? பசுமாடு சென பிடிக்கலைன்னா காளைக்கு போடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நமக்குள்ள இருந்துச்சு. இப்போ எங்கேயாவது இருக்கா? ஏன் இல்லாமல் போச்சு? ஊசியோட ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வெட்டினரி டாக்டர். அந்த ஊசி யார் தயார் பண்ணுறேன்? அயல் நாட்டிலேருந்து தயார் பண்ணி இங்கே அனுப்புகிறேன். அந்த ஊசி போடணும். காளமாடும் பசுமாடும் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு வச்சேன். அதனால ஊசி போட